Sri Krishna, Sri Krishna, Sri Krishna, Sri Krishna. So, ஆறாவது உபாசன அக்னி. அக்னிக்கு இருக்கிற க்ஷமா குணம் அந்த உபாசகருக்கு வரும். ஏழாவது உபாசன ஜலம் ஆபஹ. ஜலத்தில் நம்முடைய ரூபம் ஜலத்தில் கூட தெரியும், பிரதிரூபம்னு சொல்லியிருக்கோம். அதேபோல் அந்தந்த மனுஷனுக்கு அந்தந்த குழந்தைகளுக்கு அவனுடைய குணங்கள் அப்படியே வரும், அனுரூபமாக இருப்பான். எட்டாவது உபாசனை ஆதர்ஷக கண்ணாடி. கண்ணாடிக்கு எப்படி சுத்தத்தை இருக்கின்றனதோ அந்த உபாசனை செய்கிறவனுக்கு அந்த மனசு சுத்தமாகும். அதேபோல் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட மேலே சொன்னது போல் அவனுடைய சந்தானம், குழந்தைகள் இல்லை அவனு கூட நெருங்கி இருக்கிற அவங்களும் சுத்தமாக மனசு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எட்டாவது உபாசனை. ஒன்பதாவது உபாசனை கூட ரொம்ப வித்தியாசமாக பிரத்யேகமாக இருக்கு. என்னன்னு சொன்னால், இங்கே தேவதா అనేది அப்படி சொல்லலை. அனுகச்சன் சப்தா. ஒரு மனுஷன் ஓடிட்டு இருந்தால், ஓடும்போது வேகமாக கொஞ்சம் மூச்சு காற்று சப்தம் பண்ணும். அந்த சப்தத்தை உபாசனை பண்ணணுமா? அனுகச்சன்னா கச்ச போயிட்டு இருக்கிற அவனுக்கு பக்கத்தில் பின்னாடி மூச்சு சுவாசம் வேகமாக போயிட்டு சப்தம் பண்ணிகிட்டே இருக்குமா? அதே கேஸ்பிங்கன்னு சொல்கிறோம். மூச்சு பத்தாதான் ஓடுறதுனால வேகமாக எடுக்கும்போது அது மூச்சு காட்டும். ஓடி வந்த மனுஷனுக்கிட்ட முன்னாடி நின்று கேட்கும்போது நமக்கு அந்த மூச்சு வாங்கிறது தெரியும், படியேறி வந்தாவே இல்லையா? அந்த அந்த சப்தத்தினு மேலே உபாசனை பண்ணுறது. அப்போ அது பிராணத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால் அங்கே குணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அசுகு குணத்வேனா. அசுன்னா பிராணம், அசு உசுரு அதுதான் வந்துச்சு. அதில் அசுராக அசுசுரமந்தி இது அசுராக அப்படின்னு பிராண குணத்வேனா. அங்கே நிறைய ஜீவன சக்தி, நிறைய எனர்ஜி உபயோகப்படுத்தப்பட்டது. போனதுக்கப்புறம் நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆக மட்டும் இல்லை, மனுஷனு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவானே, ரத்த ஓட்ட ஜாஸ்தி ஆயதில்லை. பலம் என்ன? இப்படி உபாசனை பண்ணால் அந்த மூச்சு காற்று ஓடினதுக்கப்புறம் போகிற வேகமான மூச்சு காட்டுதுன்னா இவனுக்கு தீர்காயுஷு வருமா? தீர்காயுஷு வரும், லாங் லைஃப்னா அர்த்தம் அகால மரணம் வராது. பிராரப்தம் தீரத்துக்கு முன்னாடியே அந்த சரீரம் ஊட்டி போகாமல் அவனுக்கு தீர்காயுஷு இருக்கும் அப்படின்னு. பத்தாவது உபாசனை திக் தேவதா. திக்கு டைரெக்ஷன். அது சொல்லும்போது இங்கே குணம் என்னன்னா த்விதீயத்துவம். த்விதீயத்துவம் ரெண்டு குணங்கள் சொல்லப்படுறது. த்விதீயத்துவம்னா எப்பவுமே ரெண்டாவது இன்னொரு ஆள் இல்லாமல் எப்பவுமே தனியாக இருக்க மாட்டான். இன்னொரு ஆள் இல்லாமல், ரெண்டாவது ஆள் இல்லாமல் எப்பவுமே தனியாக இருக்க மாட்டான். நான் உதாரணம் சொல்லும்போது, பலம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அது. இன்னொன்று அனகபக அனபகா. அனபகா ரெண்டாவது ஆள் இல்லாமல் இருக்க மாட்டான். அதனால இன்செப்பரபிள், செப்பரேஷனே பண்ண முடியாமல் எப்போ சேர்ந்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது ஆல்மோஸ்ட். ஆனால் ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு ஒரு உதாரணம், இப்போது ஈஸ்ட் டைரெக்ஷன் என்று சொல்லணும்னா ஈஸ்ட் டைரெக்ஷன் மட்டமாக இருக்கும்,
ஈஸ்ட் டைரெக்ஷனுக்கு பக்கத்தில் ஒட்டி நார்த்து சவுத் இருக்கும். அதேபோல் வெஸ்ட்டு சொன்னாலும் பக்கத்தில் ஒட்டி நார்த்து சவுத் இருக்கும். இல்லை நார்த்து சொன்னால் பக்கத்தில் ஈஸ்ட் வெஸ்ட்டு ஒட்டி இருக்குன்னா அது இல்லாமல் இந்த டைரெக்ஷன் இருக்காது. பார்த்தீங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். உபாசகனுக்கு என்ன பலம் வரும் அப்படின்னு பார்த்தா, இவன் எப்பவுமே யாருன்னு பிரிஞ்சு இருக்காமல் இருப்பான். பார்த்தீங்க அப்படின்னா குருஹஸ்தனாக இருக்கிற இந்த உபாசகனும் அவன் மனைவி கூட எப்பவுமே ஆயுஷ் இருக்கிற காலம் எப்பவுமே சேர்ந்து இருப்பாங்க, பிரியறதனே கிடையாது. அப்படி ஒன்றும் அப்படின்னு டைவர்ஸனே பிரச்சனை அது மட்டுமே இல்லை. இங்கே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க மாட்டேன். இவர் அவளுக்கு சேவை பண்ணிவிட்டு அவர் இவர் பார்த்துக்கிட்டு இப்படி இருப்பார். இல்லை குழந்தைகளுக்கு கூட ஆவது கூட இல்லை, சமுதாயத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட எப்பவுமே அனுசரிகளுக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தர் 2 பேரும் பற்றி இவங்களுக்கு ஒட்டி தான் இருப்பார், தனியாக இருக்க மாட்டார் அப்படின்னு அந்த பலம் வருமா? இது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நெகட்டிவ் அட்டாச்மெண்ட் అనేది இங்கே அப்படி எடுத்துக்கூடாது. அப்படின்னா எப்பவுமே இன்னொருத்தர் கூட இருக்கிறது விரும்புவான், அதுக்கு எரிச்சல் பட மாட்டான். அப்புறம் அப்போது இவன் அனுபவத்தினை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு சொல்லலாம் இல்லையா? அதனால தான் சமாஜ சேவையோ சமுதாய சேவை குடும்பத்துக்கு உபயோகப்படுறவனாக இருப்பான். பெரியவங்க வீட்டில் ரொம்ப பேசலை ஈடுபடலைன்னா வேதாந்தபரமாக வேறே சொல்லுவோம். உபாசனை பற்றி பேசுகிறதுனால வீட்டில் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனகரமாக இருக்கும். ஃபிசிக்கலாக சாரீரிகமாக செய்யறதுக்கு சக்தி இல்லைன்னா கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு, ஏதாவது அவங்க கேட்டால் என்ன பண்ணணும்னா அதுக்கு நல்ல ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கணும். சரியா? அந்த விதமாக எடுத்துக்கோங்க. 11வது உபாசனை நிழல், சாயா, ஷாடோ. இதெல்லாம் வேறு எந்த உபனிஷத்தில் பார்க்கல. இப்படி கவனிச்சிட்டிங்களா? எல்லாம் புதுசாக இருக்குது. கண்ணாடி கிட்ட நின்று இங்கே 4 சாயா, நிழல். அப்புறம் இதுக்கு குணம் என்னன்னா மிருத்யு குண விசேஷா. ஏன் அப்படி சொல்கிறாங்க மிருத்யு குணம் இருக்கிற அப்படின்னு சொன்னால், అసలు నిడల్ అనేది నిజం இல்லை. అది ఛాయ అనేది இங்கே அக்ஞானம்னு எடுத்துக்கலாம், சங்கரர் சொல்கிறார். இல்லை ஆவரணம்னு எடுத்துக்கலாம், இல்லை மரணம், இல்லை தமோ குணம். எந்த விதத்தில் எடுத்தால் கூட அந்த நிழல் சத்தியம் இல்லை. அது ஓகே, எந்த கலர் லைட்டு எந்த பிரைட் லைட்டு கிட்ட இருந்தாலும் நீ உன்னுடைய நிழல் கருப்பதாக இருக்கும். ப்ளூவாக இருக்குமா? என் மேலே ப்ளூ லைட்டு போட்டதுனால நிழல் ப்ளூவாக இருக்குது. மத்தியானம் போகும்போது லைட்டு சன்னு அதே தான் நிழல். இப்போது பலம் பார்த்த அர்த்தம் தெரிவிங்க. மிருத்யு குண விசேஷன்னா இங்கே முன்னாடி சொன்னது போல் இங்கே கூட இவனுக்கு பூர்ண ஆயுஷ் இருக்கும். அதேபோல் மரணத்துக்கு முன்னாடி ரொம்ப வியாதியோட கஷ்டப்பட மாட்டான், பீடிக்கப்பட மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம் உபாசனால. கடைசி 12வது இங்கே அந்த பிரஜாபதினி மொத்தத்தினி ஆத்மானே பேர் உபயோகப்படுத்தப்பட்டதுங்க. இங்கே ஆத்மான பரமாத்மா இல்லை, பிரஜாபதி மொத்தம் எல்லா தேவதைகள் ரிப்ரசன்டிவாக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு தேவத்தைன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ மொத்தம் சேர்த்து வச்சு அந்த பிரஜாபதி எல்லா தேவத்தோடு கூட சேர்ந்து இருக்கிற அந்த புருஷன் ஆத்மானு வார்த்தை உபயோகப்படுத்துறதாங்க. ஆனால் ஆத்மான பரமாத்மா இல்லை, புத்திக்கு உள்ள இருக்கிற தேவதா அப்படின்னு சொல்கிறார். புத்திக்குள்ளே இருக்கிற தேவதா என்ன? புத்தி இருக்கிறதுனால தானே இதெல்லாம் செய்ய முடியுது உண்மையாக. அப்போ புத்திக்கு தேவதா ப்ருஹஸ்பதின்னு எடுத்துக்கலாம். இல்லை சமஷ்டி எல்லா உபாசகனுக்கு புத்தி இருந்து யோசிக்க சக்தி இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் இங்கே அந்த புத்தி ரூபத்தில் இருக்கிற தேவதன்னை
மொத்தம் பிரஜாபதி அவன் நினச்சிக்கிட்டு உபாசனை பண்ணுறது 12வது. என்ன இதுக்கு குணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மன்வியன்னா மனோஜயம் இருக்கிறவர். ஆத்மன்வியன்னா மனசனு நல்ல ஜெயிச்சு இருக்கிற தன்மை குணம். மனசுன்னு ஜெயிக்கணும்னா புத்தி ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? புத்தி தானே மனசுன்னு கைட் பண்ணுறது. அந்த விதத்தில் எடுத்துக்கணும். அப்போ உபாசகனுக்கு என்ன வரும்? இவனுக்கு கூட பூர்ணமான மனோஜயம் இருக்கும். அப்புறம் அவனுக்கு பிறக்கிற அந்த குழந்தைகள் ப்ராஜனி அவங்களுக்கு கூட நல்ல இப்படிப்பட்ட ஆத்மன்விகளாகவே இருப்பாங்க. உபனிஷத் ஸ்பெஷலாக சொல்கிறதாங்க ஆத்மன்வி குணம். இவனும் ஆத்மன்வி ஆகிடும். ஆத்மன்வின்னா மனோநிகிரம் இருக்கிறவன். அவனுடைய வீட்டில் பிறக்கிற குழந்தைகள் கூட எல்லோரும் ஆத்மவந்தர்களாகவே இருப்பாங்கன்னா புத்திமான்களாகவே இருப்பாங்க. நல்ல கட்டுப்பாட்டோட மனசு அப்படி இருப்பாங்க. இந்த விதமாக நம்ம கார்கிய 12 உபாசனைகள் லிஸ்ட்டாக சொல்ல இவர் பக்கத்தில் அதுக்கு குணம். அப்போ நான் இதெல்லாமே உனக்கு மேலே நான் இன்னும் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அஜாதசத்ரு சொல்ல 13 மந்திரங்கள் முடிஞ்சு போச்சு. சரியா? அதுக்கப்புறம் 13வது மந்திரம் கடைசியாக பார்த்தா, அதுக்கப்புறம் சஹ தூஷ்ணீம் ஆச கார்கிய. இனிமேல் கார்கியனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு உபாசனை எதுவுமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் அவன் கும்முன்னு உட்காந்துட்டான். கொஞ்சம் வெக்கப்பட்டு கூட தலை குனிஞ்சுக்கிட்டு இனிமே அப்புறம் அவ்வளோதானே, ஒன்றும் சொல்லாமல் தூஷ்ணிவன்னா சும்மா கம்முன்னு ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் முடிச்சுட்டார். இவர் பேசுறதில்லை, சொல்கிறதில்லை. 14வது மந்திரம் சகோவாச்ச ஜாதசத்ரு ஏதாவன்னூ இத்தேவாத்பீதி நைதாவதா விதிதம் பவதீதி சகோவாச்ச கார்கியः உபத்வாயானீதி. சின்ன மந்திரம். என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? எப்போ கார்கியः இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் மௌனம் ஆகிட்டார், பேசாமல் இருந்தால். அப்புறம் இந்த மந்திரத்துடைய அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி சங்கரர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு நான் இங்கே சொல்லி அப்புறம் அது சொல்கிறேன். சங்கரர் இது பற்றி இல்லை, 13வது மந்திரம் வரைக்கும் பார்த்த விஷயத்தில் சங்கரர் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்க சொல்கிறாரு. என்னன்னா, உபாசனைகள்னா எல்லாமே அதிதைவம் பற்றி, ஹிரண்யகர்ப அவயவ உபாசனை அதானே பார்த்தோம். இப்போது அது செய்யும்போது அது கூட எப்பவுமே அத்தியாத்ம வெஷ்டி அவயவத்தினுக்கு கூட சேர்த்துக்கணும் என்றார். உதாரணத்துக்கு நம்ம முதல் உபாசனை ஆதித்யான்னு பார்த்தோம், தேவதை. அப்போ ஆதித்யா ஹிரண்யகர்பனுக்கு அவயவம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆதித்யனு இந்த சரீரத்தில் எந்த அவயவம்? கண்ணு. தத்துவபோதத்தின் லிஸ்டெல்லாம் பார்த்தோம். நீங்கள் அது அப்புறம் ஞாபகப்படுத்திக்கணும். அப்படி இந்த அத்தியாத்ம லெவலில் வெஸ்ட் லெவலில் இந்த இந்திரியத்தினை அந்த அதிதெய்வமாக இருக்கிற சூரியனை அது ஹிரண்யகர்பனுக்கு கரஸ்பாண்டன்ட். அப்போ 2 லெவலில் பிரிஞ்சு இருக்கு. அதிதெய்வம் கீழே அத்தியாத்மம். அது கூட சேர்த்து பண்ணணும் అనేది உபனிஷத்து சொல்லலை, சங்கரர் அந்த பாயிண்ட்டுன்னு சொல்கிறார். புரிஞ்சுதா? ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியறது இல்லையா? அதனால தான் எல்லா கர்ம காண்டத்தில் இந்த காது தொட்டுக்கிறது, மூக்கு தொட்டுக்கிறது, கண்ணு தொட்டுக்கிறது, தலை தொட்டுக்கிறது, ஹிருதயம் எல்லாம் இருக்குது. அங்கான்யாசம் இருக்குல்ல. சரி, அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன? 14 சிம்பிள். அது ஒரே பெரிய பேராகிராஃப் அப்படி தெரியல, ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதில் இப்படி பிரிச்சுக்கணும். முதல்ல அஜாத்சத்ரு கேட்குறாரு, இவ்வளவுதானா உனக்கு தெரிஞ்சதே? இவ்வளவுதானா
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லெட்டர் வந்து ஜாதசத்ரு ஏத்தாவன்னூ, அந்த நூக்கு அப்புறம் 3 நம்பர் போட்டிருக்குது. அதுக்கு பேர் புளுத்தம். வேத இதில் அந்த ஸ்வர பாஷையில் புளுத்தம். அது 3 இது சொல்லணும் மாத்திரை. ஓகே. சகோவாச்ச ஜாதசத்ரு ஏத்தாவன்னோ. எதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன்னா, அதுக்கு ஆனந்தகிரின்னு சங்கரருடைய சிஷ்யர் காமெண்ட்ரியில் எழுதுறாரு. ஒன்றும் இல்லை, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது, விசாரணை செய்ய வேண்டியது நிறையா இருக்கின்றனது అని சொல்கிறதுக்காக ஏத்தாவன்னோ. ஆனால் அதில் வந்து ஏத்தாவன் இவ்வளவுதானா இவ்வளவுதானா அப்படின்னு அஜாதசத்ரு கேட்குறாரு. அப்புறம் கார்கிய சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் என்றார் அவர். அப்புறம் அஜாதசத்ரு சொல்கிறார் திரும்பி, இவ்வளவு தெரிஞ்சால் பிரம்மன் தெரிஞ்சது போல் ஆகாது, பிரம்மனை தெரிஞ்சுக்கிற போல் ஆகாது அப்படின்னு அவர் சொல்ல, திரும்பி கார்கிய வந்து நான் உங்களுக்கு சரணாயிடுறேன், எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கேதான்னா என்ன, நான் சொன்னதெல்லாம் பிரம்மம் தெரிஞ்சுக்கணும் போல் ஆகாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோ, உபதேசத்துக்காக நான் உங்களுக்கு சிஷ்யனா சரண்டர் ஆகிறேன் அப்படின்றா. அதுதான் 14வது மந்திரம். சரியா? இது அப்படி பிரிச்சுக்கணும், 2 கொஷின்ஸும் 2 ஆன்சர்ஸ் வரும். 15வது மந்திரம். சஹோவாச்ச அஜாதசத்ரு பிரதிலோமம் சைதத் யத் பிராமணः க்ஷத்ரியம் உபேயாத் பிரம்மமே வக்ஷதீதி வியேவத்வா ஜபயிஷ்யாமீதி தம் பாணாவாதாயோத்தஸ்தஹ தௌஹ புருஷகம் சுப்தம் ஆஜக்மதுः தமைதைः நாமபிமந்த்ர்யாம் ஆச்சக்ரே ப்ருஹன் பாண்டரவாசः சோம ராஜன் இதி स नः उत्तस्थः तं पाणिना आपेशं बोधयां चकार सहोतस्थः सहोतस्थौ. अरे ओके. 15வது மந்திரம். இதில் வந்து சாராம்சம் சொல்கிறேன். அஜாதசத்ரு சொல்கிறா, ஒரு பிராமணன் வந்து இப்படி ஒரு க்ஷத்திரியனுக்கிட்ட வந்து எனக்கு பிரம்ம வித்யா பிரம்மன்னு பற்றி சொல்லுங்கோன்னு அப்படி கேட்கக்கூடாது, அது முறை இல்லை. ஏன்னா பிராமணன்னா பிரம்மனை தெரிஞ்சுக்கனா இருப்பா. இது வந்து பிரதிலோமமாக இருக்கு. பிரதிலோமம் அనే வார்த்தை எப்படியான தலைகீழ இருக்குது, விபரீதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அஜாதசத்ரு திரும்பி சொல்கிறாரு. அப்போது பிராமணனு நீங்கள், ஆனால் க்ஷத்ரியான நானும் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு தர்ம சம்மத்தம் கிடையாது. தர்மசாஸ்திரம் படி க்ஷத்ரியனு பிராமணனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறீங்க, நானும் சொல்லலாம்னு தான் நினச்சிட்ருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபார்மல் ஒரு சிஷ்யனு ஒரு குருக்கிட்ட வந்து வித்யா கற்றுக்கணும்னா சமித்பாணியாக வரணும், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், இல்லை பூக்கள் கொண்டு வந்து
குரு நீ முதல்ல மாலை போடு, இல்லை புஷ்பம் வச்சு பூஜை பண்ணு, இப்படியெல்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அபிவாதம் பண்ணி எல்லாம் செஞ்சு அப்புறம் முறைப்படி கீழே உட்காந்து உபதேசம். இந்த ஃபார்மலாக பண்ணுறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் இன்ஃபார்மலாக நான் டீச் பண்ணுறேன். புரியுறது உங்களுக்கு? அப்போ என்ன ஆயிடுச்சு, தர்மத்துக்கு நம்ம விருத்தமாக போனதாகவும் இருக்காது. நீங்கள் சும்மா அப்படி ஃப்ரெண்டாக நான் சொல்லித்தருவேன், நீ கேட்டுக்குங்க, ஃப்ரெண்டாக நான் சொல்லித்தருவேன், நீ கேட்டுக்குங்கன்னு சொல்லி கார்கியனுடைய கை பிடிச்சிட்டு 2 பேர் சேர்ந்து கை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க சொல்கிறேன், இதில் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. அதனால் ஃபார்மல் டீச்சிங் அப்படி வேண்டாம், முறைப்படி அப்படி வர்றதே இல்லை. சரியா? என்ன அப்படி பண்ணால் அது சாஸ்திரக்கு விருத்தம். இன்னொரு விஷயம், இங்கே பிராமணனு 6 விஷயங்கள் அவர் செய்யலாம், அவருக்கு அர்ஹத்தை இருக்கு. என்னன்னு சொன்னால், அத்தியனம், தர்மசாஸ்திரம் சொல்கிறது அத்தியாபனம், அத்தியனம் பண்ணுறது வேதங்கள்னு எல்லாத்தையும், அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அத்தியாபனம், டீச் பண்ணுறது. 2 யஜனம் யாஜனம், யஜ்னம் அவரு பண்ணுவார், கர்ம இதெல்லாம் அடுத்தவங்களையும் பண்ண வைப்பார், யாஜனம். யாச்சனம் இல்லை, யாஜனம். அப்புறம் தானம், பிராமணன் கூட தானம் பண்ணால் அதே சமயத்தில் பரிகிரகமும் பண்ணலாம், யாச்சனம் பண்ணலாம், கேட்டு வாங்கிக்கலாம். 6. ஆனால் க்ஷத்ரியனுக்கு வைஷ்யனுக்கு 3 தான். இதில் இவருக்கு 6 இருக்கா, அவர்களுக்கு 3. என்னது? அவங்களும் படிக்கலாம், அத்தியனம் பண்ணலாம். குருகுலத்துக்கு போனால் க்ஷத்ரிய வைஷ்ய பிராமணன் எல்லாரும் இருப்பாங்க அங்கே. ஆனால் அத்தியாபனம் பண்ணக்கூடாது, டீச் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் சம்மதம் அனுமதி கொடுக்கல. அதேபோல் யஜ்னம் யாகம் பண்ணலாம், இன்னொருத்தனை பண்ண வைக்கக்கூடாது நீ. அதேபோல் தானம் பண்ணலாம், வாங்கிக்கூடாது. க்ஷத்ரியனு வைஷ்யனும் தானம் வாங்கிக்கூடாது. சரியா? அது ஒரு விஷயம், சைட் பாயிண்ட். இதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, இதுவும் சைட் பாயிண்ட் தான். இந்த பெரிய பெரிய மட்டங்கள் இருக்கு இல்லையா, ஸ்ருங்கேரி மட்டம், காஞ்சி, அந்த மட்டாதிபதி அடுத்த சக்ஸஸர்னு இன்னொருத்தர்னு, அவருக்கு அப்புறம் யாருன்னு ஒருத்தனை தேர்ந்தெடுப்பார். பொதுவாக ரொம்ப சின்னவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. சில வாட்டி 15 வயசுக்குள்ளே, அப்படி 13 14 வயசு அப்படியெல்லாம் இருக்கும். அப்போது ஆனால் அந்த மட்டாதிபதிக்கு இந்த குழந்தைக்கு இவருக்கு நிறைய சாஸ்திரம் மொத்தம் டீச் பண்ணி சொல்லி வருஷக்கணக்கில் அவருக்கு டைம் இருக்காது பொதுவாக. ஏன்னா மட்டாதிபதி வேறு நிறைய காரியங்கள் இருக்கும். பூர்வகாலம் எப்படியோ இப்போ பார்த்தேன். ஸோ அப்போது ஆனால் அவருக்கு சந்நியாசம் கொடுத்தாச்சு 14-15 வயசுலேயே. ஆனால் சாஸ்திரம் நிறைய இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு கிரகஸ்தனான சாஸ்திரிகள் இருப்பாங்க அங்கே, அந்த சாஸ்திரிகள் தான் சொல்லி தரணும். அப்போ கிரகஸ்தனாக இருக்கிற ஒரு சாஸ்திரி, இவர் பிராமணன் தான், அவரும் சந்நியாசம் எடுத்தார், அவரும் பிராமணன் இருக்கா. ஆனால் கூட கிரகஸ்தனை சன்னியாசிக்கு டீச் பண்ணக்கூடாது, கிரகஸ்தனும் சன்னியாசிக்கு டீச் பண்ணக்கூடாது. அது தர்மம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னாமா, என்ன பண்ணுவாங்க, இந்த சாஸ்திரிகள் அந்த ஆசிரமத்தில் பொதுவாக சில கிரகஸ்தர்களுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். இந்த ஆல்ரெடி சந்நியாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிற சின்ன இவர் ஜஸ்ட் அங்கே பக்கத்தில் ஓரமாக உட்காந்துட்டு மறைஞ்சு கேட்குற போல் கேட்கணுமா, என்ன சார், ஓவர் ஹியரிங் அப்படி கேட்டுக்கணுமா. அப்போது இவர் கிரகஸ்தனை டீச் பண்ண போல் ஆகாது அவர். ஏன்னா அது வேறு, இவர் அடுத்த மட்டாதிபதி பீட்டாதிபதி ஆக போகிறார். அப்படிப்பட்ட ஜெகத்குரு, பீட்டாதிபதி ஜெகத்குரு ஆக போகிறவனுக்கு இவர் பாட்டுக்கு இவர் கிரகஸ்தர்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நிறைய சாஸ்திர விஷயங்கள் சம்ஸ்கிருதமாவது அதாவது என்ன 10-13 வயசில் சங்கரர் போல் எல்லோரும் படிக்க முடியாது இல்லை, நிறைய வருஷம் ஆகும். சப்போஸ் பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னு சொல்லி தர முடியாது, டைம் இல்லைன்னு சாஸ்திரிகள்கிட்ட தான் படிச்சுக்கணும்.
புரிஞ்சுதா? இப்போ அதுபோல் இங்கே அஜாத சத்ரு வந்து கை பிடிச்சிட்டு கார்கினே வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஆனால் ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. சாரீரிகமாக வெளியில் அந்த கௌரவத்தை காட்டி சிஷ்யனு குருவன் அப்படி வேண்டாம், மனசில் இருக்கட்டும் அப்போன்னு சொல்லி அந்த விதமாக இவர் ப்ரொசீட் ஆக போகிறார். அப்போது என்ன எங்கே கொண்டு போனார், என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ டீச் பண்ணணும். பாருங்க எப்படி வேதாந்தம் விஷயம் நிர்குண பிரம்மன், அவன் சகுண பிரம்மன் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டான். சரியா? ரெண்டு இருக்கும்போது எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், தெரியணும் எது எது என்னன்னு. இங்கே சகுண பிரம்மம் இருக்கு, நிர்குண பிரம்மமும் இருக்கு இல்லையா? இப்போது உதாரணத்துக்கு இங்கே ஒரே ஒரு குடம் இருக்குன்னா அதை வந்து நான் சொல்கிறேன் சுமதிக்கு அந்த குடம் கொண்டு வான்னு சொன்னால் குடம் கொண்டு வருவான், நோ ப்ராப்ளம், சமசில். ஆனால் அங்கே வந்து ஒரு குடமும் இருக்கு, அப்புறம் இன்னொரு பேக்கும் இருக்கு, அப்பவும் பிரச்சனை இல்லை. எது எதர் பேக்குன்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா குடம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ரெண்டு குடம் இருக்கு, அப்போ சந்தேகம் வருமே இல்லையா? அப்போ அதில் சின்ன குடமா பெரிய குடமா, என்ன குடம் கொண்டு வான்னா என்ன குடம் மாஸ்டர் ரெண்டு இருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வரும். அப்போது குறிப்பாக சொல்லணும். அதேபோல் தான் இங்கே ரெண்டுமே பிரம்மந்தான், சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம். அப்போ ஜாக்கிரதையை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கிட்ட கொண்டு போகிறார் ராஜா. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா வடிகாலையில் நான் வச்சுக்கோங்க, இவங்க டிஸ்கஸ் பண்ணுறது. அவனை யாரோ கொஞ்சம் தூரத்தில் தூங்கிட்டு இருந்தான், அவர் கொண்டு போய் அங்கே தூரத்துலேருந்து அந்த ராஜா அஜாதசத்ரு என்ன பண்ணார், கூப்பிட்டார். அவன் வந்து இந்த பேர் வச்சு கூப்பிட்டாரு. எந்த பேர்? மூணாவது மந்திரத்தில் நம்ம கேட்டது போல் அந்த பேர். ஹே புருஹன், ஹே பாண்டரவாசா, ஹே ராஜன், ஹே சோம, ஹே என்ன சம்போதனம், அட்ரஸிங். இந்த நாமங்கள் எல்லாம் சந்திரனுக்குன்னு அங்கே சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலி ஹிரண்ய கர்ப்பனுக்கு தானே. சந்திரன் தேவதா, ஹிரண்ய கர்ப்பனுக்காக தானே சொன்னோம். இங்கே விஷயம் என்னன்னா, ஹிரண்ய கர்ப்பன்னா சமஷ்டி பிராணசக்தி தானே. இப்போ சமஷ்டி பிராணசக்தியோட பேர் வச்சு இப்படியெல்லாம் கூப்பிட்டா அந்த தூங்குறவன் வந்து ஒன்றும் பதில் இல்லை, அவன் ஏந்திரிக்கலை. அப்போ அஜாதசத்ரு என்ன பண்ணால், கிட்ட போயிட்டு அவனை கை வச்சு தொட்டுட்டு இப்படி லைட்டாக தட்டிட்டான். அப்பவும் அவன் வந்து ஏந்திரிக்கலை, ஒன்றும் பதில் கிடையாது. அப்புறம் நல்லா இப்படி உடம்பு ஆட்டிட்டு அப்படியெல்லாம் பல வாட்டி பண்ணாராமா. பேஷன்னு மூவ் பண்ணுற பேஷன் நிறைய வாட்டி அப்படி பண்ணதுக்கப்புறம் அப்போ ஏந்திட்டான். ஏந்தினதுக்கப்புறம் பார்ப்போம், பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு அவனை தூக்கம் எழுப்பிட்டு விட்டுட்டான். அவன் நல்லா தூங்குறான் யாரோ. அப்புறம் என்ன ஆயிடுச்சோ தெரியல, திரும்பி தூங்கிக்கோப்பான்னு சொல்லிட்டு போனாரா, இல்லை அவன் எழுந்திரிச்சு நீ போவான்னு சொன்னாரோ, அது போயிடுச்சு. இப்போ என்ன எதுக்கு இது பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த உதாரணம் இதெல்லாம் இப்போது பார்க்குறார் கார்கிக்கு டீச் பண்ணோம். கார்கியா இப்போ ராஜா விசாரணை பண்ண போகிறார் இந்த விஷயம் பற்றி. அந்த விசாரணை எப்படி பண்ண போகிறாரு என்னன்னு இது வந்து 16வது மந்திரத்தில் வருது. 16வது மந்திரம் ரொம்ப சின்னதாகவே இருக்கு. சஹோவாச்ச ஜாதசத்ரு யத்ரைஷ ஏதத் சுப்தஹ அபூத்ய ஏஷ விஜ்ஞானமயः புருஷः क्व ஏஷ ததா ஆபூத் குதः ஏததாகாதிதி ததுஹ ந மேனே கார்க்யஹ. ஜஸ்ட் கொஞ்சம் தான் சொல்லுவேன், பேட்ரி ஆகிப்போச்சு, டைம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போது அஜாதசத்ரு கார்கியக்கு காட்டி கொடுத்து தெரிய வைக்கிறதுக்காக இந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனை வெஷ்டி தூங்கிட்டு இருக்கிறானே, இண்டிவிஜுவல், அவன் ஒரு ஜீவன் தானே.
அப்போ இந்த ஜீவனை வந்து ஜீவா అని எது சொல்கிறோமோ இண்டிவிஜுவல் தனிப்பட்ட என்டிட்டி இவನು ಸ್ಥೂಲ ಸೂಕ್ಷ್ಮ ಶರೀರ ಅತಿರಿಕ್ತ ஸ்தூல சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு மீறி மிஞ்சி இருக்கிற ஒரு ஆத்மா அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். ஜீவாத்மா நிரூபணம் பண்ணணும். ஆனால் தற்காலத்துக்கு இந்த ஜீவன் வந்து இப்போ இந்த சரீரத்து கூட அப்பப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தூங்கி போயிடுச்சுன்னா ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் ஆகிறது. ஓகே, இந்த மாதிரி இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்போ தாதாத்மியம் ஐடென்டிஃபிகேஷன் சொன்னால் அது வரதே போகிறது. நமக்கு எல்லாருக்கும் ஆகிறது இல்லையா டெய்லி தூக்கம். அப்போது இந்த தாதாத்மியத்தில் கூட சில கிரேட்ஸ் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது. ஓகே, அப்படின்னா சில பேர் நீ சட்டனே ஒரு வாட்டை அப்படி கூப்பிட்டாவே எழுந்திருக்குவாங்க. ஏன்னா அவன் அப்படி அவ்வளோ டீப் ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு அர்த்தம் அதுதானே. இப்போ இங்கே கூட கூப்பிட்டாரு எழுந்திருக்கல, தட்டிட்டாரு எழுந்திருக்கல, ஆட்டிட்டார் எழுந்திருக்கல, நல்லா ஆட்டிட்டார், உறக்கம் நல்ல தூக்கம், எழுந்திருக்கல. சப்போஸ் எழுந்திருக்கவே இல்லைன்னா அவ்வளோதான், அப்புறம் பேக்கப் இல்லையா. ரொம்ப ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டால் இங்கே டிஸ்ஐடென்டிஃபை பண்ணி அங்கெங்கோ ஐடென்டிஃபிகேட் பண்ணும்போது அந்த சரீரம் திரும்பி எழுந்திருக்கிறது இல்லை. லெவல்ஸ்ன்னு சொன்னால் ஒருத்தனும் எவ்வளோ நாளைக்கு இந்த சரீரத்துக்கு கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாழணும், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவன் போகணும். இல்லை கிரேட்ஸ் இருக்குல்ல, எல்லோரும் ஒரே டைமில் போகிறதில்ல. தூக்கத்துலேயே ஐடென்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தனுக்கு சும்மா ஒரு வாட்டி கூப்பிட்டாவே எழுந்திருக்குவான், சின்ன சப்தம் வந்தாவே எழுந்திருக்குவான், ஆனால் தூங்குறான். இதெல்லாம் ஏன் இப்படி வித்தியாசமாக ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த ஐடென்டிஃபிகேஷன் வர்றதே போகிறதே, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லெவல்ஸ் டிஃபர் ஆகிறது. இங்கே ஐடென்டிஃபிகேஷன்னா மரணம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் நடக்கிறதுன்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா கர்மா அதுக்கு காரணம். கர்மா சரியா. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஞாபகம் கைவல்ய உபனிஷத்தில் இந்த விஷயத்துன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குல்ல, புனஷ்ச ஜன்மாந்தர கர்ம யோகாத் சயேவ ஜீவ ஸ்வபிதி பிரபுத்தः புரத்ரயே கிரீடதி யச்ச ஜீவः ததஸ்து ஜாதம் சகலம் விசித்திரம் ஆதாரமானந்தம் அகண்டபோதம் யஸ்மின் லயம் யாதி புரத்ரயஞ்ச. இந்த 3 சரீரங்களுக்குள்ள வரா, விளையாடுறான், திரும்பி டிஸ்கனெக்ட் ஆகிறான், கனவு போகிறான், அப்புறம் இன்னொரு சரீரத்துக்கே போகிறான். அப்படின்னா இந்த விஷயங்கள் 3 நடக்கிறது. முதல்ல வந்து ஜீவா வந்து இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கா. அப்புறம் இந்த சரீரத்தோட ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் சரீரத் மூலமாக வியக்தப்படுத்துகிறான். அப்புறம் இந்த எப்படி நடக்கிறது, இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது, டிஸ்ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அது கவர்ன்டு பை த கர்மா. ஓகே, இதெல்லாம் அனாலிசிஸு கொஞ்சம் சங்கரர் பண்ணுறது. அந்த மந்திரம் இவ்வளோ தான் இருக்கான்னு போல்ட்டு இருக்கும். ஆனால் அங்கே சொல்ல ஒரு விஷயம் ஃபைனல் பாயிண்ட்டு அப்படி என்ன, நம்முடைய தனிப்பட்ட ஒருத்தருடைய ஆயுகு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் என்பது நம்முடைய கர்ம பலத்துக்கு தகுந்த போது தான் டிசைட் ஆகும். மிச்சம் கூட ஏதாவது சேர்த்துக்கோங்க நீங்கள். இது இன்னுமே மேலே விசாரணை சொல்லுவார். இது மூலமாக ஜீவாத்மா అనేది வந்து స్థూల శరీర సూక్ష్మ శరీర ఈవెన్ 1 ஸ்டெப் ஃபர்தர் சங்கரா சேஸ் அவயவ அதிரிக்தம். அவயவங்கள் நிறைய இருக்குது, இதுக்கும் அதிரிக்தமாக இருக்கிற ஒரு என்டிட்டி எதுவும் இருக்குது. அது என்ன, அது தூங்கினதுக்கப்புறம் எங்கே போய் அது உடைஞ்சிக்கிறது, எதில் வந்து திரும்பி கிளம்பி வர்றது, என்ன இது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஜீவாத்மா பரமாத்மா கூட ஒன்றா ஆயிடுறா. பரமாத்மாவில் வந்து வரான்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வேதாந்தம் படித்ததுனால. இது ஆனால் கார்கிக்கு தெரியலன்றா. கடைசியில் அந்த மந்திரத்தில் இப்படி படித்ததில் அது கேட்குறாரு, எங்கே போயிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசாமி எங்கே போயிட்டான், எதில் போய் லயிச்சிட்டான், எதில் இருக்கிறான், எதில் வந்து திரும்பி கிளம்பி வரான்னு எனக்கு தெரியாதுன்னு. சரி, நான் சொல்லித்தரேன் அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் 17வது மந்திரத்தில் நிறைய சொல்லுவார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.